கம்மியான டைம்ல டாப்பர் ஆகணுமா? அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப வரி பண்ணிட்டு இருப்பீங்க. குவார்டர்லி எக்ஸாம்ஸ் வருது அண்ட் எப்படி படிக்கிறது, அதுவும் மேத்ஸ்ல எப்படி சென்டம் வாங்குறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ இன்னைக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி சென்டம் வாங்குறது மேத்ஸ்லன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். அண்ட் நம்ம போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப குட்டியா தான் இருக்கு. ஸோ ஹார்ட்லி கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் தான், ஐ மீன் கொஞ்சம் சாப்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்ம மேத்ஸ்ல ஈஸியா சென்டம் வாங்குறதுக்கு சில டிப்ஸும் சில ட்ரிக்ஸும் இங்க நான் சொல்ல போறேன். அண்ட் நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட்லி காமா இருந்துக்கோங்க. அண்ட் வித்தவுட் தட் நம்ம வந்து படிக்கவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காமா இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ எஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண வேண்டியது, நீங்க வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எந்த விஷயம் படிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க ஜஸ்ட் ஃபுல் ஃபோக்கஸோட நீங்க அதை படிங்க. ஸோ உங்க ஃபுல் ஃபோக்கஸும் நம்ம சப்ஜெக்ட்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிடலாம். 100 on 100ங்கிறது ரொம்பவே சிம்பிளா வாங்கிடலாம். அண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் அதுதான் உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துல கிளியரா சொல்ல போறேன். ஸோ எந்த சாப்டருக்கு எது இம்பார்ட்டன்டான சாப்டரோ அதுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ், லைக் எவ்வளவு மணி நேரம் படிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு சாப்டர் 1 இருக்கு, சாப்டர் 2 இருக்கு, சாப்டர் 3ல சில எக்ஸசைஸ் தான் இருக்கு, அண்ட் சாப்டர் 4லயும் சில எக்ஸசைஸ் இருக்கு, சாப்டர் 5ல எல்லாமே இருக்கு. ஸோ எது என்ன கான்சென்ட்ரேஷன் பண்றது அப்படின்னு வந்து உங்களுக்கு கொஞ்சம் டவுட் வரும். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஸோ என்னென்ன சாப்டர்ல எது ரொம்ப முக்கியமோ அதை நான் இப்போ சொல்ல போறேன். ஸோ நீங்க எம்சிக்யூஸ் வந்துட்டு கொஞ்சம் விட்டுறாதீங்க. பிகாஸ் எம்சிக்யூலயே நம்மளுக்கு சில மார்க்ஸ் கவர் ஆயிரும். லைக் அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க்ஸ் கிட்டயாச்சு உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ எம்சிக்யூ வந்துட்டு அதுவும் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது நம்மளோட வெயிட்டேஜ்ல. ஸோ நம்மளோட மார்க் சிஸ்டம்ல அது ரொம்ப மேஜர் ரோல் வந்துட்டு பிளே பண்றதுனால நம்ம எம்சிக்யூஸும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ மெயினா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிக்க வேண்டியது இருக்குன்னா, எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு சில லைக் உங்க குவார்டர்லி போர்ஷன்ஸ் வந்துட்டு சில ஸ்கூல்ஸ்க்கு மாறும். பட் சில லைக் மோஸ்டாவே மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்கூல்ஸ்க்கு காமனா இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்கோ எல்லா சாப்டர்ஸோடையும் ஃபர்ஸ்ட் நீங்க எம்சிக்யூ சால்வ் பண்ணி பார்த்துடணும். ஓகேவா? நவ் இதுதான் இப்போ வந்து போர்ஷன்ஸ். ஸோ பேசிக்கலா உங்களுக்கு சாப்டர் 1 வந்து ஃபுல்லாவே கேட்டுருவாங்க. சாப்டர் 2யும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டுருவாங்க. அண்ட் சாப்டர் 3ல நீங்க பாருங்க, சாப்டர் 3ல நீங்க பாத்தீங்கன்னா 3.1ல இருந்து 3.4 வரைக்கும் பார்ப்பாங்க. சாப்டர் 4ல 4.1ல இருந்து 4.3 வரைக்கும் இருக்கு. அண்ட் சாப்டர் 5ல உங்களுக்கு சாப்டர் 5 ஃபுல்லாவே கேட்டுருவாங்க. அண்ட் சாப்டர் 6ல 6.1 to 6.2 வரைக்கும் இருக்கு. ஸோ சாப்டர் 1ல நீங்க என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பேஸ் இருக்கு, கார்டேஷன் ப்ராடக்ட் இருக்கு, ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுல நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றது வேண்டியது, உங்க 5 மார்க்ஸ்க்கு எல்லாம் மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ரூவ் தட் சம்ஸ், அதெல்லாம் நீங்க பத்திரமா, ஐ மீன் நல்லா கன்ஃபார்மா பார்த்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா நீங்க வந்துட்டு அந்த 5 மார்க் சம்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இன்னொன்னு உங்களுக்கு சப்டிவிஷன்ஸ் வைஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஆரோ டயக்ராம் போட சொல்லி, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி, அது எல்லாமே வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்டுருவாங்க. மித்தபடி இந்த 2 மார்க்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி அதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படிதான் உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸா கண்டுபிடிக்க சொல்ல போறாங்க. சோ இந்த சாப்டர்ல மெயினா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நீங்க மெயின் கான்சென்ட்ரேட் பண்ணிடணும். சோ அதெல்லாம் 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. 2-3 மார்க்ஸ்ல இந்த ஆர்டர் பேஸ் அதெல்லாமே 2-3 மார்க்ஸ்க்குள்ள தான் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ்ல இந்த டிவிஷன் லெமா, யூக்ளிடியன்ஸ் டிவிஷன் லெமா இருக்கு, அல்காரிதம் இருக்கு, மாடல் அரித்மெட்டிக் இருக்கு, சீக்வென்சஸ், ஏபி, ஜிபி, சீரீஸ் இருக்கு, அண்ட் சம் ஸ்பெஷல் சீரீஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இதுல எல்லாமே நான் சொல்ல மாட்டேன். ஏபிஜிபி நீங்க ரொம்பவே நல்லா பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏபிஜிபில உங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா படிச்சு நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். அதெல்லாமே 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ்ல அந்த யூக்ளிடியன் டிவிஷன் அல்காரிதம்ஸ் போட சொல்லுவாங்க. பிகாஸ் அதுல கொஞ்சம் லென்த்தி சம் தானே. ஸோ அது வந்து 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. மித்தபடி இந்த 2-3 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா
உங்களுக்கு மாடர்ன் அர்த்தமெட்டிக் வந்து 2-3 மார்க்ஸ்ல கேட்பாங்க, இல்லனா ஸ்பெஷல் சீரிஸ் வந்து 2-3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. மித்தபடி இதுல மெயினா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஏபி, ஜிபி அண்ட் உங்களோட டிவிஷன் அல்காரிதம்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது எக்ஸாம்பிள் சம்ஸ் போடணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. மெயினா எக்ஸசைஸ் சம்ஸ் விட எக்ஸாம்பிள் சம்ஸ் கேட்க சான்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அல்ஜிப்ரால நான் சொன்ன மாதிரி 3.1 இருந்து 3.4 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இதுல நீங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் தான், சிஸ்டம் ஆஃப் லைக் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். அதுதான் நீங்க வந்து மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி எல்சிஎம் ஜிசிடி சம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நீங்க 2-3 மார்க்ஸ் தான் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இந்த எல்லா குவார்டர்லி போர்ஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களோட அந்த சிஸ்டம் ஆஃப் 3 வேரியபிள்ஸ் தான் வந்து கேட்க 5 மார்க்ஸ்ல கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. பிகாஸ் அதுதான் கொஞ்சம் லென்த்தியா போகும் சம். அண்ட் அதுவும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ அது படிச்சிட்டீங்கனாலுமே நீங்க தாராளமா சென்டம் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது நீங்க பாருங்க ஜியாமெட்ரி. ஜியாமெட்ரியில மோஸ்டா உங்க 8 மார்க்ஸ் சம்ஸ்லாம் தாராளமா ஜியாமெட்ரியில இருந்தா வரும். ஸோ ஜியாமெட்ரியில பாருங்க சிமிலாரிட்டிஸ் இருக்கு, தேல்ஸ் தியரம் அண்ட் ஆங்கிள் பைசெக்டர்லாம் வருதா. ஸோ இந்த ஜியாமெட்ரி பார்ட்ஸ்ல இந்த கன்ஸ்ட்ரக்ட் இது வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அது கண்டிப்பா 8 மார்க்ஸ் சம்மா தான் இருக்கும். அண்ட் தயவு செஞ்சு இந்த கன்ஸ்ட்ரக்ட் எல்லாம் ஒரே மாதிரி சம்ஸ் தான் வரும். ஸோ நீங்க அதை நீங்க ப்ராப்பரா பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா நீங்க என்ன ஸ்கோர் பண்ணிடலாம், சென்டம் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் இதோட இந்த 4.1 இருக்கு இல்லையா, 4.1 இருக்க சம்ஸ் எல்லாம் மோஸ்டா உங்களுக்கு சிலது 3 மார்க்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, சிலதுல 5 மார்க்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது எல்லாத்துக்குமே எம்சிக்யூஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஃபுல் சாப்டர் இருக்கு. ஸோ அது பேசிக்கலா உங்களுக்கு ஃபார்முலாஸ் தான் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சு நீங்க போடுற மாதிரி சம்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுல எல்லா ஃபார்முலாஸும் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு ஸ்லோப் சம்ஸ் எல்லாமே இதுல இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரிக்ல உங்களுக்கு 6.1 இருக்கு, 6.2 இருக்கு. 6.1ல உங்களுக்கு பேசிக்கான ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் வரும், அதை வச்சு நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஆனா 6.2ல எல்லாமே வேர்ட் ப்ராப்ளம்ஸா வரனால கண்டிப்பா அது 5 மார்க்ல கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு முக்கியமா நீங்க வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னா உங்களோட ஃபார்முலாஸ்ங்கிறது எல்லா இப்ப நம்ம பார்த்த எல்லா சாப்டர்ஸ்க்குமே ஃபார்முலாஸ் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏபிக்கு உங்களுக்கு ஃபார்முலா வரும், மாடல் அரித்மெட்டிக் உங்களுக்கு ஃபார்முலா வரும், ஜிபிக்கு வரும், டிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்க்கு வரும். அதே மாதிரி சாப்டர் 5லயும் உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லா ஃபார்முலாஸுமே பெர்ஃபெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்க சென்டம் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் எந்தெந்த சாப்டர்ல, அது அந்த சாப்டர்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. அண்ட் அது போக நீங்க வந்து எம்சிக்யூஸ் எல்லா எம்சிக்யூஸும் பார்த்துக்கோங்க. அண்ட் அது போக உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் மறக்காம பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா எக்ஸசைஸ் கேட்கறத விட எக்ஸாம்பிள் கேட்கறது கொஞ்சம் சான்சஸ் அதிகம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா, நீங்க ப்ரூவ் தட் சம் கேட்டாங்க இல்ல நார்மல் சம்ஸ் கேட்கறாங்களோ உங்களுக்கு ப்ரூவ் தட் சம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ப்ரூவ் தட் சம்ஸ்ல தான் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ ஆன்சர் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். லைக் இது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் 5 மார்க்ஸ்னா 5 மார்க்ஸ் ஃபுல்லா வருதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். பட் அதுவே நம்ம சம் போட்டா எது ஆன்சர்னே தெரியாது. ஸோ கோ ஃபார் த ப்ரூவ் தட் சம்ஸ் தேன் நம்ம நார்மல் சம்ஸ். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் உங்களோட சென்டம் ஸ்கோர் பண்றதுக்கு. அண்ட் உங்களுக்கு நம்மளோட சேனல்ல இருந்து டாப் 5 மார்க் சம்ஸ் ஆஃப் சாப்டர் இந்த குவார்டர்லி சாப்டர்ஸ் இல்ல டாப் 2-3 மார்க் சம்ஸ் ஆஃப் குவார்டர்லி சாப்டர்ஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நாங்க வீடியோ போடுவோம். இல்ல மொத்தமாவே டாப் 5 மார்க்ஸ் 2-3 மார்க்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்க, உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம். சோ என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then it's bye from Harismitha. Bye bye. பூம் பூம் பூமர் பூமர் மாதிரி படிச்சதெல்லாம் போறோம், டாப்பர் ஆகலாம் 100 லேர்னிங்.